அப்போ ஜெர்மன்ல ஏன் 2 நாள் லீவ் எடுக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறாங்க. நான் 5 நாள் வேலை செய்யறதே 2 நாள் என் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறதுக்குங்கிறாங்க. ஒண்ணு லைஃப் வாழ்றதுக்கு, இன்னொன்னு அப்டேட் பண்றதுக்கு. அப்ப அந்த 2 நாள்ல ஞாபகம் வரும். என்ன தப்பு பண்ணோம், அப்போ 5 நாளில் நாம் செய்த தவறுகளை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க யார்கிட்ட ஐடியா எல்லாம் கேட்க வேண்டாம், சும்மா இருந்தா போதும். அதான் சும்மா இருக்க சொல்றேன். சும்மா இருக்கும்போது என்ன செய்வீங்கன்னு கேட்கிறேன். பொதுவா நம்மள என்ன பதில் சொல்லுவோம், நான் சும்மா இருக்கும் பொழுது செல்போன்ல வாட்ஸ்அப் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சும்மா இல்லைன்னு சொல்றேன். வாட்ஸ்அப் பார்க்கறது சும்மா இருக்கிறது இல்லைங்க, அது வாட்ஸ்அப் பார்க்கறது. இன்னொருத்தர கேட்குறேன், நீங்கள் எப்போங்க சும்மா இருப்பீங்க? நான் சும்மா இருக்கும் பொழுது டிவி பார்த்துட்டு இருப்பேங்க. அது டிவி பார்க்கறது சும்மா இருக்கிறது இல்லை. புரிஞ்சுங்களா? நியூஸ் பேப்பர் படிக்கிறது சும்மா இருக்கிறது இல்லை, பாட்டு கேட்கறதே சும்மா இருக்கிறது இல்லைங்க. புரிஞ்சுங்களா? சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, சும்மா இருக்கும். டிவி பார்க்காம, பாட்டு கேட்காம, நியூஸ் பேப்பர் பார்க்காம, வாட்ஸ்அப் பார்க்காம, கூட ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, அதுவே சும்மா இருக்கிறது இல்லைங்க. சும்மா இருக்கிறதுனா எதுவுமே செய்யாம நீங்க சும்மா இருக்கிறதா சும்மா இருக்கிறது. அந்த நேரத்துல தான் என்ன ஆகுது தெரியுங்களா, நமது பிசினஸை எப்படி டெவலப் பண்றது. போன மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், இந்த மாசம் 15,000 ரூபாய்க்கு எப்படி என்ன வேலை செய்கிறது. நாம் செய்கிற தவறுகள், அப்டேஷன், இது எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகிறது சும்மா இருக்கும்போது மட்டும்தான். ஒருபடி நீங்க மேல போகணும்னா சும்மா இருக்கிற நேரம் அதிகமா இருக்கணுங்க. வேற மாதிரி சொல்லிட்டா, வாரத்தில் 7 நாள் வேலை செய்யறவங்க அப்டேஷன் ஆகவே முடியாது. வாரத்தில் 5 நாள் வேலை செஞ்சீங்கன்னா சுமாரா அப்டேட் ஆகலாம். வாரத்தில் ஒரே நாள் வேலை செஞ்சீங்கன்னா நிறைய அப்டேட் ஆகலாம்.